வாக்கி ஜோதிடர் திரு பி முகுந்தன் முரளி. பாதமணிந்து நான் போன மாதம் தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன். ஐயா தான் எனக்கு குருநாதர். அவங்கள்ட்ட நான் அடிப்படை, முதுநிலை, உயர்நிலை, எம்எம் சிஸ்டம், அடுத்தது டிப்ளமோ, மகரிஷி ஜோதிட சிறப்பு பலன் எல்லாம் ஐயாட்ட தான் படிச்சிட்ருக்கேன். ஐயா மாரி குருநாதர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவும் புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், மற்றவங்க இல்லை, நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ சிறப்பாக இது வரைக்கும் குருநாதர்னால் ஒரே குருநாதர் முகுந்தன் முரளி ஐயா மட்டும்தான். நான் இது வரைக்கும் வேறு எந்த நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக ஜோசியம் பார்த்தாலும் செஞ்சாலும் நான் ஐயா கூட 2 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். குருநாதர்னு ஒரே ஒரு ஆள்லாம் முகுந்தன் முரளி ஐயா அவர்களை என்றைக்கு நான் வந்து பார்த்தனோ அதுலேருந்து இது வரைக்கும் மாறல. இதுக்கப்புறம் மாற போகிறதும் கிடையாது. இந்த ஒரு குருநாதரே போதும். இவங்க சொல்கிறத வச்சு ஜாதகம் சொல்லி நம்ம ஒரு லைஃப்பை கண்டினியூ பண்ணால் போதும். மற்றவங்களாம் சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஒருத்தவங்களுடைய அறிவுரையிலேயே நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையை அதே இந்த ஜோதிட தொழிலே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. இன்னைக்கு நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை ஓகே மேடம் நன்றி. உதாரண ஜாதகத்தை போட்டு நம்ம விளக்கத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். தேன் அந்த புக் எடுத்துட்டு பார்த்தேன்னு எம்எம் சிஸ்டர் புக். அப்போ இந்த எம்எம் சிஸ்டத்தை பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை என்னன்னா, ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில், அதாவது ஒவ்வொரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம டிக் அடிச்சுட்டே வந்தோம்னா அதில் எது இல்லையோ, எந்த கிரகத்தின் நட்சத்திர கிரகம் இல்லாமல் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரத்தத்துவங்கள்லாம் நாம் தேடிக்கொண்டு செல்வோம் அப்படின்ற ஒரு பொதுவான அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இதில் நிறைய தகவல் வந்து நமக்கு சரியான முறையில், நம்ம கரெக்டான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, நம்ம ஏற்கனவே எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள், ஜோதிட அன்பர்கள், இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு அன்பான ஒரு அறிவிப்பு என்னென்னா, அஷ்டவர்க்க வகுப்பு, துல்லியமான பலன் சொல்லக்கூடிய வகுப்பு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம நடத்தி கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2வது நாள் வகுப்பு. அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது, கொடுத்துட்டு இருக்கிறோம். அஷ்டவர்க்கத்தின் மூலமாக நம்மளால் துல்லியமாக பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் துல்லியமாக பலன்கள் சொல்ல முடியும். அப்போ எந்தெந்த மாரி ஒரு வகையில் பலன்களை நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 10வது கட்டத்தில் 30 பரலுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, அதிகாரத்தன்மையில் நீங்கள் இருப்பீங்கன்னு அர்த்தம். இது அஷ்டவர்க்கத்தின் மூலமாக துல்லியமாக பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 4வது கட்டத்தில் 30 வரலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சந்திரனுடைய பலம், அன்பு பாசங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் பாசம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துட்டுமே ஒரு அன்பு பாசங்கள், தன்மைகள், பலங்கள்லாம் உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறது. சரி, இப்போ எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் அந்த சூரியனுடைய காரதத்துவங்கள் நமக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கொடுப்பதற்கு நாம் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் நமக்கு மிக சிறப்பான முறையில் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதில் நம்ம ஒரு 5 பாயிண்ட் ஒவ்வொரு கிரகத்துக்கு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா நாம் என்ன செய்யணும், ஒரு 5 விஷயங்கள் பரிகாரமாக நம்ம எடுத்து செய்கிறது என்ன அப்படின்ற விஷயத்தில். சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா
கோதுமை தானம் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மைகள் ஆகும். கோதுமை தானம் கொடுப்பது. அடுத்தது சிவப்பு வஸ்திரம் தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. ஆரஞ்சு பழம் தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு. காசிக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பு. காசிக்கு சென்று வருவது சிறப்பு. அடுத்தது லிங்கம் தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு. இது சூரியனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா இந்த 5ல் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சூரிய பகவானால் வரக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே நமக்கு விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பதிலுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனாவே நீங்கள் அடிக்கடி காசி யாத்திரைக்கு சென்று விட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது போகும்பொழுது கண்டிப்பாக நிர்வாகம், அதிகாரத்தன்மை, ஆளுமை திறமைகள்லாம் நல்ல ஒரு வலுவாகவும் பலமாக இருக்கு. நம்மளால அது போக முடியலைங்க அப்படின்னா கோதுமை ரொட்டி தானமாக கொடுக்கறது. அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணலாம், பிரிட்டானியா ரொட்டி, இந்த பிரிட்டானியா பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது கோதுமையினால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது நம்ம யாருக்கு வேணாலும் தானமாக கொடுக்கலாம். ஒரு காலையில் நேரத்தில் டீ டைமில் வந்துச்சு அப்படின்னா 2 பிஸ்கெட்டு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு அந்த காரகத்துவங்களும் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இது சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா இதை செய்வது ரொம்ப சிறப்பு. அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் நான் 5 பாயிண்ட் மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா நேரங்கள் கருத்தில் கொண்டு விரைந்து முடிக்க வேண்டும். அதற்கோசரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் கண்டிப்பாக அவங்க இரவு நேரத்தில் 3ஆம் பிறை சந்திர தரிசனம், பௌர்ணமி தரிசனம், வளர்பிறை தரிசனம், பௌர்ணமி தரிசனம் இவங்க மாதம் தவறாமல் செய்து கொள்வது அவங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அடுத்தது சந்திரன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அரிசி தானம், அன்னதானம், அரிசி தானம், அன்னதானம் 2ல் ஏதோ ஒன்று தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பௌர்ணமி நாளில் விரதம் முழு நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நேரமாச்சு இருந்து கிரிவலம் சென்று விட்டு வரும்பொழுது சந்திரனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு முழுமையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சா பௌர்ணமி நாளில் அல்லது திங்கட்கிழமை நாளில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தரிசனம் சென்று விட்டு வருவது ரொம்ப சிறப்பு. அது போகும்பொழுது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகும்போது குறிப்பாக சந்திரன் நட்சத்திரத்தில் இல்லாதவங்க உப்பு, கல்லுப்பு ஒரு பாக்கெட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு கொண்டு போயிட்டு திருப்பதி ஏழுமலையான் சாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த உப்பு கொண்டு அப்படியே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு வச்சிருக்கிற டப்பால போட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். இது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால். அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களை பொறுத்தவரை செம்பு பாத்திரத்தை தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு. செம்பு பாத்திரம் தானமாக கொடுப்பது. செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா குலதெய்வ மண்ணை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். ஏதோ ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா அந்த அம்மன் கோவிலில் குங்குமம் தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். குங்குமம் பாக்கெட் பண்ணியோ இல்லை குங்குமம் அம்மன் கோவிலுக்கு, அம்பாள் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாக அதீத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வேல், வேல் ஒரு கோயிலுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் முருகன் கோவிலுக்கு வேல் வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். முருகனுடைய கோவிலுக்கு பாத யாத்திரை செல்வதன் மூலமாகவும் செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் புதன்கிழமை நாளில் விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அடுத்தது பித்தளை பாத்திரம் தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு, வசதியற்ற மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவித்தொகை அல்லது நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுப்பதன் மூலமாக புதனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு நல்ல பலப்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஒரு கோவிலுக்கு திருநூறு பாக்கெட், இந்தமாரி பாக்கெட் திருநூறு போட்டு கொடுக்குற பாக்கெட் பிரிண்ட் அடித்து நம்ம கோயிலுக்கு கொடுப்பதும்
நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி புதனுடைய நட்சத்திர கிரகங்கள்னா ஜோதிடர்களுக்கு ஜோதிட புத்தகம் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. ஜோதிடருக்கு ஜோதிட புத்தகம் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு தன்மையை கொடுக்கும். அடுத்தது குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால், குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா மஞ்சள் வண்ணம், மஞ்சள் வஸ்திரங்கள் அடிக்கடி தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா தங்க தானம் கொடுக்கலாம். தங்கம் தானமாக, இப்போ அது வந்து ஒரு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது, இல்லை குருமார்களுக்கு கொடுக்கறது, தெரிஞ்சவங்களுக்கு வசதியற்ற நிலையில் இருந்ததுன்னா தங்கத்தை வந்து தானமாக கொடுப்பதும் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாழக்கிழமை நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் கையில் யானமுடி மோதிரம் குருவினுடைய விரல்ல தங்கத்தில் செய்யப்பட்டு அணிந்து கொள்வது நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நெய் தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. தீபத்துக்கு தேவையான நெய், எண்ணெய், நெய் கோயிலுக்கு வாங்கி கொடுப்பதும் ஒரு மிகவும் சிறப்பான தன்மைகளை கொடுக்கும். ஐயா, அங்கே போர்டில் இருக்கிற ஜாதத்தோட இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் அவ்வளோ முக்கியமான பாயிண்ட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு, வாடிக்கையாளருக்கு சொல்லி உங்களுக்கு நல்ல பேரும் நினைச்ச காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா பரிகாரத்தை மட்டும் தான் சொன்னேன். இப்போ குருவோட நட்சத்திர கிரகம் இல்லைன்னா யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்கும்? பண பிரச்சனை கொடுக்கும், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்பாங்க, புத்திரபாக்கியில் அவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து என்னது, படிப்பில்லாதவங்களுக்கு படிப்பறிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், பணம் இல்லாதவர்களுக்கு பண பிரச்சனை தீர்த்து வைக்கும். இந்த மாரி நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். வெள்ளி பாத்திரம், வெள்ளி காயினோ வெள்ளி பாத்திரமோ இதுமாரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். என்றைக்குமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா கம்பல்சரி மனைவி கையால் வாங்கப்பட்ட வெள்ளி பிரேஸ்லெட்டு, இல்லைன்னா வெள்ளி மோதிரம், இல்லைன்னா வெள்ளி அருணா கயிறு, இதெல்லாம் நீங்கள் மனைவி மூலமாக வாங்கி போடுவதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாமியார் வீட்டிலிருந்து கம்பல்சரி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா மாமியார் வீட்டிலேருந்து வெள்ளி பாத்திரங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அதை கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையிலோ அல்லது பணம் வச்சு எடுக்கக்கூடிய இடத்துலையோ வைப்பதன் மூலமாக சுக்கரனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது கோவிலுக்கு அடிக்கடி வஸ்திர தானங்கள், பட்டு வஸ்திரங்கள், அம்மனுக்கு பட்டு வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுப்பது. கோயிலில் கும்பாபிஷேகம் செய்கிறாங்கன்னா அந்த கும்பாபிஷேகங்களுடைய பணியாளர்கள், பொறுப்பாளர்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே சுக்கரனுடைய காரத்துவங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சுக்கரன் நட்சத்திரத்தில் ஒரு ஆணுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்படுத்தி கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் நிறைய தொந்தரவு பிரச்சனைலாம் கொடுக்கும். அதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவருவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் கண்டிப்பாக சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனாவே அவங்க பிறந்த கிழமையிலையோ அல்லது சனிக்கிழமை நாளையோ காகத்திற்கு அன்னம் வைப்பது ரொம்ப சிறப்பு. இதை நீங்கள் அடிக்கடி வச்சுட்டு வர்றது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். ஏதோ ஒரு கோயில் குளங்களுக்கு இல்லைன்னா ஏழை எளியோர்களுக்கு ஒரு இரும்பு பொருள் வாங்கி கொடுப்பது அதை விட நிறைய நன்மைகள் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஊனமுற்றோருக்கு அடுத்தது ஊனமுற்றோருக்கு பொருள் தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். வாய்ப்பு கிடைச்சா திருநள்ளாறு சென்று விட்டு வருவதும், தேனி மாவட்டத்தில் குச்சனூர் சனீஸ்வர பகவானுக்கு சென்று விட்டு வருவதும் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர்களுக்கு அடிக்கடி பாத பூஜை எப்போ செய்யணும்? அமாவாசை நாளில். சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அமாவாசை நாளில் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் அமோகமான ஒரு வளர்ச்சியும், நல்ல தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ராகுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவங்க துர்க்கை வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அஷ்டமி நாட்களில்
விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. பாருங்க, இன்னைக்கு கோபையா கூட அந்த சூட்சமத்தை சொன்னார் பாருங்க. அந்த திதியில் வந்து அஷ்டமி திதியில் ஏன் வேண்டான்னு சொன்னது. அப்போ ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அஷ்டமி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அதோட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நம்மளுடைய எம்எம் சிஸ்ட புத்தகத்தில் இருக்குது. நான் சொன்னது எம்எம் சிஸ்ட புத்தகத்தில் 20 பாயிண்ட் 15 பாயிண்ட் இருக்குது. அதில் இருந்து ஒரு 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது. சரிங்களா? விதவி பெண்களுக்கு பொருள் உதவியோ மற்ற உதவிகளோ அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். இவங்க அடிக்கடி மாரியம்மன் வழிபாடு செய்து கொள்வது. மாரியம்மன் கோவில் விசேஷம் வந்துருச்சுன்னா, ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா வருஷம் தவறாமல் கூழு காய்ச்சி அவங்களுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு வர்றது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். சரி, அடுத்தது கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால், கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் கம்பல்சரி இவங்க விநாயகர் வழிபாடு செய்து கொள்வதும், அல்லது ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய நாட்களில் உங்களால் முடிஞ்ச விநாயகருடைய சிலை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது. விநாயகர் சிலையை வச்சு நீங்கள் வந்து நீங்களே சொந்த காசை போட்டு வாங்கி வச்சு வழிபாடு செய்ய வேண்டாம். கேதுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவங்க கம்பல்சரி வந்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க, அவங்க பூஜை பண்ணி கொண்டு போய் கரைக்கட்டும். இது மூலமாக கேதுனுடைய ஆற்றல் ஆதிக்கமும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கேது நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா வெண்கல பாத்திரத்தில், வெண்கல பாத்திரம் வந்து அதிகமாக கோயில் குளங்களுக்கோ மற்றவர்களுக்கோ பிடித்தவர்களுக்கோ தானம் கொடுப்பது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடும், ஆஞ்சநேயருடைய போற்றி வழிபாடு செய்யக்கூடிய மந்திரங்களை வந்து பிரிண்ட் அடித்து எல்லாத்துக்கும் கொடுப்பது. விநாயகருடைய மந்திரங்கள் போற்றி வழிபாடும் ஆஞ்சநேயருடைய போற்றி வழிபாடும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கோவிலுடைய தெப்ப குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். வாய்ப்பு கிடைச்சா காளகஸ்திக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பு. அடுத்து சித்தர்களுடைய படம் பிரிண்ட் அடித்து அது சித்தருடைய கோயிலோ மற்ற இடத்துக்கோ இதெல்லாம் தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாகவும் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனாவே எந்த சித்தர் கோயிலோ சிவன் கோயிலோ மற்ற கோயிலுக்கோ திருநீர் நீங்கள் அதிகமாக ஒரு 1/2 கிலோ 1 கிலோ இந்தமாரி வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் 5 வகையான முறைகளில் சொன்னாலும் ஒன்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதும், அந்த கிரகத்தினுடைய தன்மையில் பலங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா எந்தெந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் என்னென்ன பலனோ அதேமாரி இல்லைன்னா என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு மாத கூட்டத்திலும் நிறைய தகவல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நான் சொல்லப்பட்ட பரிகார வழிமுறைகள் இதுவரைக்கும் எந்த மாதத்திலும் கொடுக்காத ஒரு தகவல். அதனால் இதை எல்லாருமே நோட் பண்ணி சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நம்ம ஒரு உதாரண ஜாதகம் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். இவருடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கய்யா? 27/10/1963 எழுதிக்கிங்கய்யா. இல்லை வேண்டாங்க 63. சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஒரு உதாரண ஜாதகம் இங்கே போர்டில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஐயா அதை அப்படியே திருப்பிக்கலாங்கய்யா. கிரக நட்சத்திரத்துக்கு ஒரு நம்ம டிக் அடிச்சுட்டே வரோம். இப்போ சூரியன் சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா ராகு, அதனால் ராகுக்கு ஒரு டிக்கு. சந்திரன் அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் அதிபதி யாருன்னா செவ்வாய், செவ்வாய்க்கு ஒரு டிக்கு. செவ்வாய் வந்து அனுச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் அதிபதி சனி பகவான், சனிக்கு ஒரு டிக்கு. புதன் சித்த நட்சத்திரம், சித்த நட்சத்திரம் அதிபதி செவ்வாய், அதனால் செவ்வாய்க்கு இன்னொரு டிக்கு. குரு பகவான் ரேவதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் அதிபதி புதன், புதனுக்கு ஒரு டிக்கு. சுக்கிரன் வந்து விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் அதிபதி குரு, குருவுக்கு ஒரு டிக்கு. சனி பகவான் திருவோண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சந்திரன், சந்திரனுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது ராகு புனர்பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் அதிபதி யாருன்னா குரு, குருவுக்கு ஒரு டிக்கு. கேது பகவான் பூராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சுக்கிரன், சுக்கிரனுக்கு ஒரு டிக்கு. இப்போ டிக்கு வாங்காத கிரகம் எதுனா கேது பகவான், சூரியன். வேற என்ன கிரகம் டிக்கு வாங்காமல் இருக்கா? மாந்தி விட்டுருங்க.
மாந்திக்க வேண்டியதில்லை, மாந்திக்கு வேற மாரி பலன் சொல்லிக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் டிக்கு வாங்காத கிரகம் எதுனா சூரியன். இப்போ இயற்கையாக இந்த ஜாதகருடைய மனநிலைகள் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்றத கோச்சார ரீதியில் நம்ம எப்படி எடுத்து சொல்லலாம்னா, இந்த டிக்கு வராத கிரகம் கோச்சாரத்தில் இன்னைக்கு எந்த பாவத்தில் இருக்காரோ அதோடைய கேள்விகள் இவருடைய மனநிலைகள் ஓடிட்டு இருக்கு. இப்போ கோச்சாரத்தில் லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் சூரியன். இப்போ இவரோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி இவருடைய கேள்விகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்பேன். ஏன்னா 4ஆம் பாவம்ன்றது இது சுகஸ்தானம். அப்போ உடல் ஆரோக்கியத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு கேள்விகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கேது. கேது எங்கே இருக்கிறாரு? அவரும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ இவருடைய ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி என்னன்னா, உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இந்த ஜாதகத்தில் என்னைக்குமே டிக்கு வாங்காத கிரகம் கோச்சாரத்தில் சொன்னீங்க. கோச்சாரம் தான் சூரியன் சொன்னது. இப்போ பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்கிறாரு, கோச்சாரத்தில் நம்ம அங்கே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கோச்சாரத்தில் டிக்கு வாங்காத கிரகம் கோச்சாரத்தில் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த கிரகங்கள் எங்கே இருக்குதோ அந்த பாவத்தை டச் பண்ணி அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாகவே 1963 பிறந்திருக்கிறார். சரிங்களா? 63. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா, இப்போ இந்த ஜாதகர் இப்போ எங்கே இருக்கிறாருங்க? இந்த ஜாதகர் எங்கே இருக்கிறாரு? சரி, ரைட், ஓகே. எதுக்கு நான் கேட்டதுன்னு சொல்லிடுறேங்க. அந்த ஜாதகத்தை பற்றி விளக்கு சொல்லணும் இல்லைங்களா? இப்போ இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய கேள்வி என்ன சொன்னோம்? உடல் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அவருடைய மைண்ட் செட்டில் கேள்விகள் ஓடிக்கொண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இயற்கையாகவே அந்த வயசை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு உடல் ஆரோக்கியத்தை பற்றி அவர் கேள்விகள் மனசுக்குள்ளார ஓடுது. அப்போ அந்த எம்எம் சிஸ்டத்தினுடைய வழிமுறைகள் பிரகாரம் அவருடைய கேள்விகள் சரியாக இருக்கு அந்த கிரகத்தை. ஏன்னா இப்போ நம்ம எடுத்தோடனே வயசு வச்சு நம்ம சொல்ல கிடையாது. இப்போ இந்த கிரகம் டிக்கு வாங்காத கிரகம் கோச்சாரத்தில் எங்கே இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம மைண்டில் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த சூரியன் அடுத்த மாதம் இங்கே வந்துடுவார். அந்த டைமில் வரும்போது என்ன சொல்லுவார்? குலதெய்வத்தை பற்றி, வம்ச விருத்தி பற்றி, 5ஆம் பாவத்தோட ஒரு கேள்விகள் அவரோட மைண்ட் செட்டில் ஓடும். அப்போ இதை வச்சு நம்ம அழகான முறையில் நம்மளால் சொல்ல முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு உள்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டலுக்கு குரு புதன் ரெண்டுமே ஒவ்வொரு டிக்கு வாங்கியிருக்குது. குருவும் புதனும் டிக்கு வாங்கியிருக்குது. இப்போ இது எல்லாருமே எழுதிட்டீங்களா? அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம அங்கே சொல்லுவோம். அதே மாதிரி கேதுட நட்சத்திரத்திலே கிரகங்கள் கிடையாது. அப்போ கேதுன்றது என்னது? தேடல், ஆராய்ச்சி, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் இந்த ஜாதகத்துடைய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ வயசு எத்தனை ஆகுது? இல்லை, இவர் பாவக மாற்றம் போட்டுட்டு இருக்காரு. பாவக மாற்றம் எதுவுமே நம்ம எம்எஸ் சிஸ்டத்தில் போடாது இல்லைங்க. நீங்கள் எதுக்கு அது போடுறீங்க? நீங்கள் இல்லை ரைட் நீங்கள் இது அவர் சொன்னார நமக்கு ஏது பாவக மாற்றத்தில் போடக்கூடாது இல்லைங்க. நம்ம தான் பாவ மாற்றத்துக்கு அந்த இது எடுக்காமே நம்ம இதிலேயே நம்ம பலன் எடுத்துடுறோம். இப்போ கரெக்டாக வருதாங்கய்யா? ஐயா இப்போ இந்த அப்பா வருதாங்கய்யா? சந்திரன் இல்ல அவருக்கு பாவக மாற்றத்தில் சொல்லியிருக்காருங்க. ஆமா 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 கரெக்ட். அடுத்ததுங்க துலாம்ல. ஓகே, அவ்வளோதானங்க. ரைட், ஓகே. நம்ம எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் பாவக மாற்றத்துக்கு போய் நம்ம கண்டுபிடிக்கின்றது வேண்டியதில்லை. நம்ம இதிலேயே இருந்து அழகாக நம்ம எடுத்துடலாம். இதிலேயே தெளிவாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஸோ அப்போ நம்ம இயற்கையாகவே நம்ம 4ஆம் பாவத்தோட கேள்வி அப்படின்றது சொல்லியாச்சு. இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏன் இவ்வளோ ஆராய்ச்சிகள் அப்படின்றது புதனோட நட்சத்திரத்திலையும் குருவோட நட்சத்திரத்திலையும் டிக்கு வாங்கியிருக்குது. என்றைக்குமே ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா புதன், குரு, கேது இந்த 3 விஷயத்தில் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே சரியான முறையில் வழிகாட்டியாக வழிபாதியாக நீட்டாக கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்தது இவருடைய உள்ளுணர்வு சக்தி. லக்னம் நின்ற புள்ளி மிருகசீர்ஷ நட்சத்திரம். மிருகசீர்ஷ நட்சத்திரோட அதிபதி யாரு? செவ்வாய். இப்போ இவர் எந்த பாவகத்தை தொடர்ந்து இயக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப ஸ்பெஷல். என்னைக்குமே லக்னம் நின்ற புள்ளி தான் உள்ளுணர்வு சக்தி. அப்போ லக்னம் நின்ற புள்ளி மிருகசீர்ஷ நட்சத்திரம். மிருகசீர்ஷ நட்சத்திரோட அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடம். இப்போ அதாவது பிறப்பு ஜாதத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறார்.
பிறப்பு ஜாதத்தில் லக்னம் என்ற புள்ளி எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தோடைய உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கனால 6ஆம் பாவத்தோட காரதத்துவங்கள் அனைத்துமே இவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று கடன் வாங்கணும், இல்லைன்னா கடன் வாங்கக்கூடாது. அப்போ இவர் கடன் வாங்குறதுக்கு பயப்படுவார், நம்மளால கட்ட முடியாது, நமக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்ற ஒரு உணர்வுகள் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இன்னொரு விஷயத்தில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே லக்னம் என்ற புள்ளி 6ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பின்னாடி வரக்கூடிய நோயை முன்கூட்டி அறிந்து கொண்டு உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் இந்த ஜாதகர். அதனாலதான் இன்னைக்கு வயசு எத்தனை ஆகுதுங்க? 30 61 முடிய போகுது. இன்னும் 3 நாள்ல 2 நாள்ல முடிஞ்சு அடுத்த 62 நடப்பாக போகுது. சரிங்களா? சாரி, இன்னும் 1 மாசம் இருக்கு. 1 மாசம் 2 நாள் இருக்குது. அப்ப 62 நடக்க போகுது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பாற்றல் பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. டிக்கு வாங்காத கிரகத்தோட எந்தெந்த கிரகம் சேர்ந்திருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரதத்துவங்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில கொஞ்சம் குறைபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு டிக்கு வாங்காத கிரகம் பிறப்பு ஜாதத்துல எங்க இருக்கிறாரு? துலாம்ல இருக்கிறார். அடுத்தது இங்க 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு கூட என்ன இருக்கிறாரு? சுக்கிரன் ஆட்சி தான். ஆனா சுக்கிரனுடைய காரதத்துவங்கள் என்ன சொல்லுது? மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து புதன் எந்த உறுப்பை குறிக்கிறது? புதன் என்பது நரம்பு, நரம்பும் குறிக்கும். அடுத்தது காது சம்பந்தப்பட்டதும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல். அப்ப இந்த ஜாதகத்துக்கு எப்பயுமே டிக்கு வாங்காத கிரகம் கூட என்னென்ன கிரகம் சேர்ந்திருக்கு அதனுடைய குறைகள் எல்லாம் இந்த ஜாதகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப கேது 7ஆம் பாவத்தில் இருக்கார். 7ஆம் பாவம்ன்றது என்ன சொல்லலாம்? மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சுட்டி காட்டும். அப்ப டிக்கு வாங்காத கிரகம் பிறப்பு ஜாதத்துல எந்தெந்த பாவத்தில் இருக்காரோ அந்தந்த பாவத்தோட காரணத்தில் இந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு முழுமையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் ஒரு குறைபாடுகளாக ஏற்படுத்தி கொடுக்குது. இப்படிதான் நம்மளுடைய எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் எளிமையாக நம்மளால பலன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஆகும். புரியுதுங்களா? புரியுதா? புரியலீங்களாங்கய்யா? ஓகே, மகிழ்ச்சி. இதுதான் நம்ம எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் எளிமையான முறையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே மாந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மாந்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மாந்தி என்ற நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் இருக்கார். திருவாத நட்சத்திர அதிபதி யாருன்னா ராகு. அப்போ அந்த மாந்தி எங்கே இருக்கார்? லக்னத்திலே இருக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு நிறைய ஒரு உள்ளுணர்வு சக்திகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்திக்கூடிய என்றைக்குமே ராகு வந்து மாந்தி வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா உள்ளுணர்வு சக்திகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கற்பனை திறன்கள், கற்பனை எண்ணங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது, மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் நம்ம சொல்லணும்னா என்ன அர்த்தம்? நம்ம இதில் நல்ல தெளிவாக இருக்குன்னா மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது, தாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த இறந்தவங்களுடைய ஆத்மா வர்றது, இறந்தோட ஆத்மா கூட பேசுறது, இவங்கெல்லாம் இந்த முயற்சி பண்ணுறது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடியது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள், மறைபொருளாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாமே எடுத்து பேசக்கூடிய தன்மைகள் பலங்கள்லாம் அவருடைய மனசுக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி காட்டுவார், சின்ன விஷயத்த பெருசு பண்ணி காட்டுவார். ஒரு சின்ன புள்ளி இருக்கும், அந்த சின்ன புள்ளியை பாருங்கள். இது ஒரு உதாரணத்துக்கு இவருடைய ஜாதகத்தில் இப்போ இவர் ஐயா போட்டு வந்ததுல கூட பார்க்கலாம் பாருங்கள். இந்த ராசி கட்டத்தில் போட்டால் சின்னதாக போடலாம், அதில் 108 பார்த்து எப்படி அழகாக போட்டு சிறப்பாக போட்டு கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க, தெரியுதுங்களா? அப்போ சின்னதை பெருசு பண்ணக்கூடிய ஆற்றல் இவர்கிட்ட உண்டு. அது நல்ல வகையிலும் இருக்கலாம், தவறான வழியிலையும் இருக்கலாம். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இவருக்கு முழுக்க முழுக்க ஜோதிடத்தின் மேலேயே, ஏன்னா அது மிதுன லக்னமாக போச்சு, மிதுனத்திலே இருக்கனால ஜோதிடத்தின் மேலே இந்த சின்ன நுணுக்கமான விஷயத்தை இந்த 108 பாதத்துக்குள்ளார கொண்டு வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக டிராயிங் வரைஞ்சி நீட்டாக வரைஞ்சி அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம சொன்ன பலன்கள் சரியாக இருக்கா இல்லையன்றது ஐயாவே வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்தால் அடுத்ததுக்கு நான் சொல்கிறேங்க. மகிழ்ச்சி. இங்கே வாங்கய்யா.
இதுக்கு ஒன்று சொல்லுங்கய்யா. முகுந்தன் தம்பி சொன்ன பிரகாரம் எனக்கு மனைவி, கூட்டாளி, நட்பு இல்லைங்க. தந்தையும் இல்லைங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அவர்னால அனுகூலமும் இல்லைங்க. என்னுடைய ஆத்மாவின் அமைதிக்காக நான் பாடுபட்டுட்டே இருக்கிறேனுங்க. இன்னைக்கு கூட இந்த ஜோதிடத்தை நுணுக்கத்தில் ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான் இந்த சக்கரத்தில் கொண்டு வந்துக்கிறேனுங்க. இந்த சக்கரம் எல்லாம் பாருங்க, அதெல்லாம் என்னுடையது தானுங்க. இது ஏன் இப்படி அமைச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் இருந்து 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு இந்த 12 கட்டத்தில் இருந்ததுன்னா அது இதில் போட்டோம்னா அது 4க்கும் வரலாம், 6க்கும் போகலாம். இதுதான் பாவகம். இது தோராய பாவகம் தான் நான் இப்போ போட்டிருக்கிறேன். அப்போ அவர் சொன்ன மாதிரி உன்னை நுணுகி போய் நான் அதில் தெளிவு கண்டு சமுதாயத்துக்கு சேவை செய்கிற நோக்கத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இதை தவிர்த்து நான் கடவுளையே கண்டுக்க மாட்டேனுங்க. கடவுளை கண்டுட்டு இருக்கிறவரையும் கண்டுக்க மாட்டேன். இப்போ 5 அப்படின்னா குலதெய்வத்தை பற்றியும் கூட சொல்லுவாங்க. அப்போ 5ல் அந்த சூரியன் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அவசியம் இல்லாதது ஆகி போச்சு. அப்போது இன்னைக்கு 285 வருஷத்துக்கு முதல்ல பிறந்த ஒரு ஜாதகம், அது அந்த ஜாதகர் இன்னைக்கு சாமியாக இருக்கிறார். அது சமாதி கோயிலில் சாமியாக இருக்குது. அந்த ஜாதகத்தை நான் ஆய்வு செஞ்சு இந்த ஜோதிட பலனுக்கும் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிக்கும் ஒத்து வருது அப்படிங்கிறத என்னால் இங்கே உறுதிப்படுத்துறதுக்கு இயலும், இந்த சக்கரத்தில் போட்டதுனால. இப்போ இந்த சக்கரத்தை வச்சு இன்னொரு இங்கே ஜோதிடர்கள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை சொல்கிறேனுங்க. இந்த பாவக கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பாவக கணிதம் அப்படிங்கிறது லக்ன பாவகமாக இருந்தால் லக்ன புள்ளியிலிருந்து அதனுடைய விரிவு 2 பக்கம் ஒரே அளவில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இதுவரைக்கும் அந்த பாவக கணித புத்தகத்தில் எல்லாம் நான் கண்டு அந்த இதை கணக்கு போட்டு நான் இந்த சக்கரத்தில் அதுதான் இது பார்த்தீங்களா, சின்ன சின்ன கரம் பார்த்தீங்களா, இதுதான் பாகை. இந்த அளவில் வரையும் போது இந்த லக்ன பாவகத்தின் விரிவு ஒரு பக்கம் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் குறைவாகவும் இருக்கிறது. இது எப்படி இது சாத்தியமாகும்? இதுக்கு நம்மளுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு ஜோதிடர்களிடத்தில் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நம்முடைய எம்எம் சிஸ்டம்ன்றது எவ்வளோ ஒரு ப்ரூஃபான ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு அழகாக துல்லியமாக கொடுத்துருக்கிறது அப்படின்றது ஒரு உதாரணம். ஏன்னா அவ்வளோ சாமர்த்தியமாக ஒருத்தரோட ஜாதகத்தில் போட்டு போர்டில் போட்டு உதாரணத்தை கொடுக்கறதுக்கு நான் ஒவ்வொரு மாதம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். யாரும் அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் விளக்கமும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் எதுவுமே எடுக்கலை, எந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குங்களா? பிடித்திருந்தால் கைத்தட்டலாம், பிடிக்கலை என்றால் விட்டுடலாம். ரைட், மகிழ்ச்சி. இந்த சிறப்பான முறையில் 64வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் நம்ம தொடர்ந்து சிறப்பான முறையில் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த 64வது மாதாந்திர கூட்டத்தில் நம்முடைய ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஜோதிடர்களுக்கு உதவித்தொகைகள் கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது ஜோதிடர்களுக்கு உதவித்தொகைகள் கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன்.